தெய்வ திருவாக்கே நம்மை ரட்சிக்கும், வேத விளக்கம் அல்ல என்பதை நோய் மருந்து என நடைமுறை உதாரணம் காட்டி சுவைபட பகிர்ந்து கொள்கிறார்கள். சீடன் தன் பவநோய்க்கு தேசிகன் வாய்மொழி மருந்தாம். சீடன் தன் பவநோய்க்கு தேசிகன் தன் வாய்மொழி மருந்தாம். பவநோய் என்ன? மரணம். இதை மாற்ற தேசிகன் திருவாய்மொழி மருந்தாம். அதன் அர்த்தம் அல்ல, மொழி வேற அர்த்தம் வேற. இப்ப தெய்வம் என்ன சொன்னாங்க காலையில? என்ன? அந்த பஞ்சாட்சர முதலானது, அந்த சிவநிதியமானது, அந்த சிவ சொத்தானது என்ன, அந்த சர்வத்தையும் படைச்சு காத்து அது ரட்சிக்கக்கூடிய அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு அந்த முதலானது உன் முகம் பார்த்து வந்து கூவுதுங்கிறாங்க. அங்க கூவுதுன்னா அங்க துனி, அது முக்கியம். நமக்கு பெரிய வரம், இதுவரைக்கும் அந்த 28 சதுரயுகங்கள் காணாத ஒரு பெரிய வரம் தெய்வம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க திருத்தொனியை இன்னைக்கு நாம காதுல கேட்கிறோம். இதுக்கே அவங்க நம்ம தலத்தோலை அவங்களுக்கு செருப்பா போடணும். இல்லைன்னா நினைச்சு பார்க்க முடியலையே. பெரியப்பா காலம் வரைக்கும், பெரியப்பா ஏன் தெய்வத்தினோட காலம் வரைக்கும் அவங்க அந்த திருத்தொனி மறைஞ்ச பிறகு கேட்க முடியலையே. நமக்கு அப்படி இல்லையே. இந்தா காலையில கேட்குறோம், அது உள்ள போற உடனே உடம்பெல்லாம் வந்து ஒரு இன்பம் பூரிக்குது. அந்த அந்த திருக்குறளை கேட்கும் போது அவங்க அந்த அங்க அசைவு ஒசிவோட அந்த வாக்கியத்தை வெளியாக்கும் போது உடம்பு தான் அப்படி உடம்பு ஃபுல்லா ஆடுதே, துடிக்குதே. அது இன்னைக்கு கிடைக்குமா? நமக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்களே. அப்பேற்பட்ட ஒரு வல்லபத்தை நமக்கு தெய்வம் ஆசீர்வாதமா இறக்கி வச்சிருக்கான். அப்ப மொழிதான் அர்த்தம் அல்ல, மொழியின் அர்த்தம் அல்ல. அந்த திருவாய் மொழிதான். ஒரு மெடிசன் இருக்கு, மருந்து இருக்கு வச்சுக்குவோம். அதன் பேர், அதில் கலந்துள்ள அந்த ரசாயன பொருட்கள், அதை தயாரித்த முறை, அதை என்னென்ன நோய்கள் போக்கும், அதனுடைய விலை என்ன, அதை சாப்பிடும் முறை என்ன, அதை எழுதி கொடுத்த அந்த டாக்டரோட அறிமுகம், இவ்வளவு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா தெரிஞ்ச பிறகு அந்த நோய் போயிடுமா? இத்தனையும் தெரியுது. அந்த அந்த இப்போட்டாக்கா இது பென்டாமைசின், ஏன்னா சைக்ளோனியோமைசின் நிறைய இருக்கு. இந்த டாக்டர் கேட்டிங்கன்னா அடுக்குவார். ஏன்னா பார்மகோப்பியா அவருக்கு தெரியும். பார்மகோப்பியான்னு ஒரு பெரிய சப்ஜெக்ட், இவ்வளோ பெரிய புஸ்தகம் இருக்குது, அதை படித்தே ஆகணும் அவங்க. என்ன அந்த பார்மகோப்பியாவில் நிறைய இருக்குது. அப்போ அந்த மருந்தினோட பேர், அதை இந்த மாதிரி தயாரிக்கிறது, அதுக்கு தான் பார்மகோப்பியா. தயாரிக்கிற முறை தான் பார்மகோப்பியான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தயாரிக்கிற முறை என்ன, அதை எப்படி சாப்பிட்ணும், அது என்னென்ன நோயை குணப்படுத்தும், அது பின்னாலே வேறு எழுதுகிறான். அது கீழே வேற ஷெட்யூல்டு ட்ரக் பாய்சன், அதையும் எழுதுகிறான் கீழே. அதையும் கீழே எழுதுகிறான். ஷெட்யூல்டு ட்ரக்காக கீழே பாய்சனும். அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம்? பாய்சன் சாப்பிட்றோம். அதையும் எழுதுகிறாங்க. அப்போ இத்தனையும் நமக்கு தெரிஞ்சாலும் அந்த நோயை குணப்படுத்துமானா? படுத்தாது. அப்ப எது படுத்தும் அப்படின்னா, இத்தனையும் நமக்கு தெரிந்தால் நோய் குணமாகுமா? ஆகாது. அந்த மருந்து அசலாக பொருளாக நமக்கு கிடைக்க வேணும். அது கிடைக்கிறதுக்காக தான் அந்த திருமேனி, அந்த சொற்பிரகாச தனியர், செயற்பிரகாச வல்லாதி வள்ளர் அவங்க வந்து திருமேனி தாங்கி இந்த பூமிக்கு வந்து இதை இறக்கி வச்சு நம்மளை அதில் பழக்கிறாங்க. இந்த ஒரே ஒரு செயலுக்குத்தான் அது அசலாக, அந்த மருந்தானது நமக்கு அசலாக கிடைக்கணும்ன்றதுக்காக அவங்க இறக்கி வராங்க. இது போலத்தான் வேதம் பற்றிய நமது அறிவு. இது போலத்தான் வேதம் பற்றிய நமது அறிவு. அந்த மருந்தாகிய பொருள் அருளடைபடுத்து வரும் தேசிகர் மொழியில் தான் சத்தியமாக உள்ளது. தேசிகர் சொன்ன மொழியின் அர்த்தத்தில் அல்ல, தேசிகர் தம் மொழியில் தான் அது சத்தியமாக விளங்குகிறது. இது சத்தியாதி சத்தியம், நிச்சயாதி நிச்சயம், நேசமாகிய நேசம். அதுதான் நமக்கு ரட்சிப்பே தவிர வேதம் விளங்கியதால் இந்த பதவி எந்த காலம் யாருக்கும் எப்போதும் கிடைத்ததே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். செயலுடைய மருந்து அதுதானே நோய் தீர்க்கும். இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? சரி, அந்த மருந்தினோட செயல் என்ன? அந்த மருந்தினோட செயல் என்ன? பெரியப்பா சங்கமா நேற்று கூட பண்ணி அந்த மருந்து பற்றி ஒரு 4-5 பாட்டு பாடினாங்க. எனக்கு அது பாடும்போது இது எப்படியும் மருந்தை நம்ம உள்ள நுழைக்கணுமேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நுழைச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது அது நேற்று கேட்கும்போது. வானாட்டு வளர்த்தவ மருந்து ஜீவ மருந்தது மாத்தில்லா செல்வர் சொல் மருந்து
செகமுய்ய வந்த செம்மருந்து செல்வ மருந்தது மயக்க மொழிக்கும் தவமருந்தே வானாட்டு வளர்த்தவ மருந்து வள்ளல் தம் வல்லப மருந்து வாகாக வளைத்தூயிர் பயிர் வீளை உறச்சேயும் மருந்து கண்டனை கண்டிக்கும் கற்பக மருந்து காமீல்கள் கைமூரை என கைத்தலம் இருந்து வரும் மருந்தே வானாட்டு வளர்த்தவ மருந்து செழுமிய செங்கரத்து மருந்து செங்காவி செழிப்பின் சீர்சீரன செவ்விய தவமருந்து வானாட்டு வளர்த்தவ மருந்து வள்ளல் தம் வல்லப மருந்து வாகாக வளைத்தூயிர் பயிர் வீளை உறச்சேயும் மருந்து கண்டனை கண்டிக்கும் கற்பக மருந்து காமீல்கள் கைமூரை என கைத்தலம் இருந்து வரும் மருந்தே வானாட்டு வளர்த்தவ மருந்து செழுமிய செங்கரத்து மருந்து செங்காவி செழிப்பின் சீர்சீரன செவ்விய தவமருந்து இணங்கியவர்க்கெல்லாம் இன்மருந்து இணங்கியவர்க்கெல்லாம் இன்மருந்து இணையே இல்லாத இயல்பென வரு இறை தீரு மருந்தே வானாட்டு வளர்த்தவ மருந்து சலமற்றிட நலம் வைக்கும் மருந்து சலமற்றிட நலம் வைக்கும் மருந்து அதுவே சவமாகா சிவமாக்கு சிவசக்தி தன் மருந்து சலமற்றிட நலம் வைக்கும் மருந்து அதுவே சவமாகா சிவமாக்கு சிவசக்தி தன் மருந்து சந்தப்பலன் தரு பரமருந்து மனுவை சிரஞ்சீவி என ஆக்க வரு சஞ்சீவி மருந்தே சிரஞ்சீவி என ஆக்கவர் சஞ்சீவி மருந்தே நம்மளை சிரஞ்சீவி ஆக்கிறதுக்கு சஞ்சீவியே மருந்து அவர் தான். இதை தான் அன்றைக்கி அனுமார் அவங்க சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தாங்களாம் இவரை லக்ஷ்மணரை காப்பாற்றுறதுக்கு. என்னத்துக்கு? அதுலேருந்து அந்த மூலிகையை தானே எடுத்துகிட்டு சொன்னாங்க மலை, அதெல்லாம் வேற எடுத்துட்டு, ஏன்னா சஞ்சீவி மலை அவங்ககிட்ட இருக்குது, இதெல்லாம் போய் தேடிக்கிட்டு இருப்பானா கொண்டாந்து போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த சஞ்சீவி பாஞ்சவொன்னே இவன் சிரஞ்சீவி ஆயிட்டான். இதெல்லாம் கதையில் சொல்லி வச்சுருக்காங்களே, நாம் எந்த காலத்தில் போய் இதை புரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த வழியில் போக போகிறோம்? தெய்வம் மட்டும் இறங்கலை அப்படின்னா நாம் எந்த காலத்தில் புரிஞ்சிக்க போகிறோம்? இந்த கதையாக தான் பேசுவோம், காலட்சேபம் ஒருத்தர் பண்ணுவார், நாம் அதை பார்த்து பண்ணுவோம், நம்ம பிள்ளை அதை பார்த்து பண்ணுவோம். காலட்சேபமாகவே இந்த காலம் ஓடிடும், க்ஷேமம் வராது. காலட்சேபந்தான், வேற ஒன்றும் இல்லை.